யமனாக வந்த போலீஸ் வாகனம் நொடியில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர். நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிட்டப்பட்டியைச் சேர்ந்தவர் பிரசாத். இவர் தனது மனைவி சத்யா, மகன் அஸ்வின் ஆகியோருடன் அனஞ்சியூர் பகுதியில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றார். பின்னர் இரவு நேரத்தில் ஊருக்கு திரும்பும் வழியில் சோனை ஈஸ்வரி என்பவரையும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு வந்தார். அப்போது திருபுவனம் அருகே சக்குடி பகுதியில் எதிரே வந்த ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் வாகனம் அதிவேகமாக மோதியது. அதிர்ச்சியூட்டும் அந்த விபத்தில் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சத்யா, அஸ்வின் ஆகியோர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். சோனை ஈஸ்வரி தற்போது மதுரை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார். இப்படிதான் இருப்போம். என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு, என் தங்கச்சி புருஷனுக்கு, என் தங்கச்சி பிள்ளைக்கு எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். அவங்க வந்தாதான் நாங்க பாடியை வாங்குவோம், இல்லாட்டி வாங்க மாட்டோம். ஒரு பிள்ளை அங்க முடியாம கிடக்கு, அவங்க பாட்டுக்கு உணவு தெரியாங்க. நாங்க என்ன சார் செய்யறது? எங்களுக்கு அவங்க வரணும் சார், வந்தாதான் நாங்க வாங்குவோம், இல்லாட்டி அவங்க சும்மா விட மாட்டோம் சார். அவங்க வரணும் சார், கோரிக்கையில வழியில சார் அவங்க வாங்கணும். அடிச்சவங்க வந்தாதான் எங்களுக்கு நீதி பிறக்கும். பேர் அவங்க வரணும் சார், அவங்க எல்லாரும் பாடியை வாங்குவோம், வாங்கவே மாட்டோம் சார். அவங்க வரணும். சார் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க? ராங் ரூட் அவங்க அடிச்சுட்டாங்க சார், அவங்க சார் வரணும். இந்த தகவல் பரவியதும் கிராம மக்கள் கடும் கோபமடைந்து சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் வாகன ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி பிரசாத்தின் உடலை எடுக்க மறுத்தனர். சார் அவ என் தங்கச்சி தங்கச்சி குழந்தை கலியூர் கடை சார், கலியூர் கடை அங்க அடஞ்சூருக்கு கேரத்துக்கு போயிட்டு வந்தாங்க சார். இவங்கிட்டு சிவங்க ஜீப்ல வந்தவங்க சார். சிவங்கல இருந்து வந்தவங்க வண்டி கிராஸ் பண்ணும்போது இவங்க அப்படியே ராங் ரூட்ல வந்து அடிச்சிட்டாங்க. யாருமே ஸ்பாட்லயே காலி. நின்றுக்கலாம்ல, நின்று ஏன் ஓடுறாங்க? ஏன் நின்று ஓடுறாங்க? தகவல் ஏன் பாத்துட்டு தான் சார் பக்கத்துல இருந்து போன் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க சார். இந்த மாதிரி உங்க தங்கச்சி குறிச்சு எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். எங்களுக்கு அவங்களுக்கு எப்பயாரு போடணும் சார், அவங்க வரணும் சார். போலீஸ்காரங்களும் கூட்டிட்டு போயிட்டாங்க சார், எடுத்து போயிட்டாங்க. எங்களை யாருமே தொட விடல, பார்க்க விடல. எங்க சித்தி போய் அழுகத, எங்க சித்தியும் தொட விடல. அப்படி அவங்க வண்டி தூக்கி போட்டு அப்படியே அவங்க தங்கச்சி பசங்க இங்கே கொண்டு வந்தாங்க. தங்கச்சி பிள்ளை அங்க கொண்டு போயிட்டாங்க சார். எல்லாருமே போலீஸ் பூரா போதும் சார், கஞ்சாதான் சார் எல்லாருமே. எங்களுக்கு இங்க வரணும் அவங்க, எங்களுக்கு அதான் சார் மெயின். தள்ளி விட்டு என் சித்தி தள்ளி விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. பேர்லாம் தெரியல சார், ஒரு பேர் மாறி. என் தம்பியை போலீஸ்காரங்க கூட அடிச்சிருக்காங்க சார். என் தம்பி அடிச்சிருக்காங்க, 20 போலீஸ் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. என் தம்பியை எதுக்கு அடிச்சாங்க? என் தம்பி பேசுனுக்கு அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சாங்க? என் தங்கச்சி பிள்ளை கொண்டு வந்துட்டு என் தம்பியை அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சாங்க? எல்லாத்தையுமே அடிச்சுட்டு பணத்தை தூக்கிக்கு மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறது? இவங்க வரணும் சார், அவங்க எப்பயார் போடணும் சார், அவங்க வரணும் சார். யாருக்கு முதலமைச்சருக்கு என்னன்னு கேட்கறதுக்கு அங்கிட்ட போய் காசா கேட்க போறோம். வழக்கு போட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணணும் சார். என் தங்கச்சி புருஷன், என் தங்கச்சி பிள்ளை செத்து போயிட்டாங்க. அவங்க இதே மாதிரி தூக்கு போட்டு சாவாங்களா? தூக்கு போட்டு சாவாங்களா? இதுதான் சார் எங்க கோரிக்கை. நீங்க முதலமைச்சர் சொல்லுங்க. 4 பேர் தூக்கு போட்டு சாகணும். இல்ல அவர் முதலமைச்சர் என்ன சொல்றான்னு எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க 4 பேர் சாகணும், எங்களுக்கு அதுதான் கோரிக்கை. இந்நிகழ்வை அறிந்த சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் வந்து உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து பூவந்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.